நம்ம விடாமுயற்சி படத்தோட தமிழ்நாடு தியேட்டருக்கு ரிலீஸ் அதை பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நோ பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து அந்த போஸ்ட்டை போட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தரமான போஸ்டரில் அந்த டேக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் ஜெயிண்ட் வந்து இப்போ ஏகப்பட்ட படங்களை வந்து தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் ரைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. தேட்டர்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட பிசினஸ் எப்பவுமே வந்து ஒரு செமையான பிசினஸ். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து ரெட் ஜெயிண்ட் தான் போகும். இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் 2 இருக்கட்டும், வேட்டையனா இருக்கட்டும், எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் தான் வாங்குச்சு. ஸோ லைக்காக்கும் ரெட் ஜெயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிறைய ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை தொடர்ந்து நம்ம ஏகேவோட February 6 ரிலீஸ் ஆக போகிற விடாமுயற்சி படத்தையும் ரெட் ஜெயின் தான் வாங்கிருந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த பேஜை மென்ஷன் பண்ணாத ஒரு போஸ்டர் வராது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செம்மையான ஒரு போஸ்டர் இறக்கியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் பை ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரெட் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பேஜ்லையும் போட்டாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தரமான சம்பவம் பண்ண போது விடாமுயற்சி படம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கிடைக்க போகுது. ஷோஸும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாம் நம்ம ஏகே படத்துக்கு மட்டும் தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி விடாமுயற்சி படத்துக்கும் அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் அப்படின்றது வேற லெவலில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பீக் லெவலில் இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படமாக இருக்கட்டும், டிராகன் படமாக இருக்கட்டும், இந்த ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா February 6 பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம விடாமுயற்சி படம் வரதுனால இந்த ரெண்டு படமே தள்ளி போயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஸ்க்ரீன் கவுண்ட்ல ரிலீஸ் ஆக போகிற ஒரே படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா Day 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது ஒரு செமையான ரெக்கார்ட் வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம ரெட் ஜெயிண்ட் வந்து இப்போ அஃபிஷியலாக போஸ்ட் போட்டாங்க. தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரிலீஸ் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.